இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு வெங்காயம், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டு லவங்க, ஏலக்காய், 2-3 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா, வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச நாட்டுக்கோழி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி எப்போ வாங்கினீங்கனாலும் சரி நல்லா மஞ்சள் போட்டு சுட்டுத்தான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக சுட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே வீட்டில் அரைச்ச மசாலா தூள் ஒரு 3 கரண்டி போட்டுக்கிறேன். போட்டிருக்க மசாலா எல்லாம் நல்லா நாட்டுக்கோழியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் புதினாவை சேர்த்து நல்லா மூடி போட்டு இது வதங்கிட்டு இருக்க கேப்ல ஒரு 2-3 பீஸ் தேங்காவை போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஃபுல் ஸ்டீம்ல வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே சிம்லயே விட்டுருங்க. இந்த காய்கறியை கட் பண்ணும் போதும் கீரை கிளீன் பண்ணும் போது மட்டும் யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு இருக்கும். இன்னைக்கு பௌஸ்மா ஸ்கூலுக்கு போல என்னமா பண்றீங்கன்னு வந்தா விடுவேனா அவளை கொஞ்சம் கெஞ்சி அப்படியே கிளீன் பண்ண வச்சுட்டேன். அவர் இருந்தனால கொஞ்சம் ஈஸியா கட் பண்ண முடிஞ்சு. அவரைக்காய் பீட்ரூட் எல்லாம் பொரிக்கும் போது கொஞ்சமா உடச்சக்கல்ல பொடி பண்ணி போட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ஃபைனலா காரசாரமா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.